காலையில ஒர்க் அவுட் பண்ணலான்னு மாடிக்கு போனேங்க. நல்ல மழை பெய்யற மாதிரி கிளைமேட். வெல்கம் டு டிஃபோ. உடம்புக்கு சின்னதா ஒரு அசைவை கொடுத்துட்டு 40 ஸ்குவாட், 120 புஷ்அப், 60 டைமண்ட் புஷ்அப்போட சேர்த்து 600 ஸ்கிப்பிங்கையும் போட்டு குளிச்சுட்டு கிச்சன் போய் பாக்குறேன். தோசை சுட்டு வைக்கிறேன்னு சொன்னா எங்க அம்மா சுட்டு வைக்கவே இல்ல. ஏமா தோசை சுடலன்னு கேட்டா, தம்பி வெட்டியா இருக்கவங்களுக்கு நாங்க தோசை சுடுறது இல்ல, நீயே சுட்டுக்க அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா கேட்ட இந்த வார்த்தைக்காக தோசை சுடுறோமோ இல்லையோ கைய கொண்டு போய் நெருப்புல சுடணும்னு தோணுச்சு. ஆனா வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க வேண்டியதாயிடுச்சுங்க. தோசையை சுட்டா மட்டும் பத்தாது, ஓட்ட தோசைக்கு பஞ்சர் படவும் தெரியணும். தோசைக்கு தொட்டுக்க காய் சட்னி ரெடியா இருந்துச்சுங்க. 2 ஸ்பூன் மேல போட்டு நல்லா அப்ளை பண்ணி 2 பக்கம் வேக விட்டு தட்டுல கொண்டு போய் போட்டா தோசை பிஞ்சே போச்சுங்க. ஃபர்ஸ்ட் வேணா டேமேஜ் ஆயிருக்கலாம், ஆனா ரெண்டாவது டேமேஜே ஆகல. டேய் யாரா நீ? தோசை கூட நார்மலா சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த சௌ காய் சட்னி எல்லாம் ட்ரை பண்ணீங்க, மெல்ட் ஆயிடுவீங்க. இதை சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்க முடிச்சுட்டு சாயந்தரம் எந்திரிச்சு வெளியில போய் பாக்குறேன். மதிய சாப்பாட்டுக்கு எங்க அம்மா கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தொய்ய கீரை கடையல், முருங்கைக்கீரை பொரியல். இது ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தட்டுல செட்டிங்க போட்டு சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட தொய்யக்கீரை கடையிலும் கடலை பருப்பு அதிகமா போட்டு ரெடி பண்ண முருங்கைக்கீரை பொரியலும் அல்டிமேட்டா இருக்குங்க. கரெக்டா சாப்பிட்டு முடிக்கிற டைம்ல நல்ல ஜோனு மழை. டக்குனு கிச்சனுக்கு போய் ஜன்னலை ஓபன் பண்ணா வனமகன் படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்னு மைண்டுக்கு வந்ததுங்க. அது என்ன பாட்டு அப்படின்றத கமெண்ட போட்டு விடுங்க. அடிக்கிற மழைக்கு கருப்பு காப்பியை போட்டு முடிச்சு நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு கரித்துணி எடுத்து நல்லா வடிகட்டி வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு vlog முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறேன்.